வரலாறு என்பது மன்னருக்கோ மாபெரும் மனிதருக்கோ மட்டும் உரித்தானது அல்ல. அது சாதாரண சாமானிய மக்களையும் உள்ளடக்கியதுதான். வரலாற்றை படைப்பவர்கள் மட்டுமல்ல, வரலாறாய் வாழ்பவர்களும் மக்களால் என்றைக்கும் நினைக்கப்படுவார்கள். அத்தகைய ஒரு மனிதரின் பிறந்த நாள் தான் இன்று. அவர்தான் மதராசா பட்டினத்தின் முன்னாள் முதலமைச்சர் PS குமாரசாமி ராஜா. அவர் குறித்து இம்மாத ஆளுமை பகுதியில் கட்டுரை தந்திருக்கிறார் கவிஞர் எழுத்தாளர் மதுமிதா அவர்கள். இந்தியாவில் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட தியாகிகள் தொண்டர்களுக்கு பெயர் பெற்ற ராஜபாளையத்தில் பூசப்பாடி சஞ்சீவி ராஜா தாயம்மாள் அவர்களுக்கு மகனாக 1898 ஜூலை 8 பிறந்தார் PS குமாரசாமி ராஜா. சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்த காரணத்தால் பாட்டியின் அரவணைப்பில் வளர்த்தார். பாட்டி தன் பேரனை தூரமாக செல்ல அனுமதிப்பதில்லை. அதனால் வீட்டுக்கு அருகில் இருந்த புதுப்பாளையம் பள்ளியில் ஆரம்ப கல்வி பயின்றார். 3ஆம் வகுப்பு முடித்ததும் ஆங்கில வழி கல்வி கற்பிக்கும் பள்ளியில் 6ஆம் வகுப்பை முடித்தார். வாசிப்பு, விளையாட்டு என்று அனைத்து துறைகளிலும் ஆர்வம் நிறைந்தவராக இருந்தார். பாட்டி தன் இறுதி காலத்துக்கு முன்பு பேரனுக்கு திருமணம் செய்து வைக்க விரும்பியதால் தனது பாட்டியின் மகள் வயிற்று பேத்தியான ஸ்ரீரங்கம்மாளை தனது 14 வயதில் திருமணம் செய்து கொண்டார் என குமாரசாமி ராஜாவின் இளமை காலத்தை பதிவிடுகிறார் மதுமிதா அவர்கள். பின்னர் அவரது உயர்கல்வி தேசபக்தி மிகுதியால் விடுதலை போராட்டங்களில் ஈடுபட்டது. பக்கிம் சந்திர சட்டர்ஜியின் நூலையும் கவிஞர் ரவீந்திரநாத் தாகூரின் தேசபக்தி பாடல் நூலையும் ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட காரணமாக இருந்தது போன்ற நிகழ்வுகளை எழுதியுள்ளார். சாத்தூர் ரயில் நிலையத்தில் காந்தியை முதன்முதலில் சந்தித்தார் குமாரசாமி ராஜா. 1921 ராஜபாளையத்தில் கள்ளுக்கடை போராட்டத்தையும் தீண்டாமை ஒழிப்பு போராட்டத்தையும் நடத்தினார். 1927 அக்டோபர் 4 ராஜாவின் அழைப்பை ஏற்று காந்தியடிகள் ராஜபாளையம் வந்து காதி வஸ்திராலயத்தை திறந்து வைத்தார். பெண்களிடமும் சுதந்திர போராட்டம் குறித்து பேச வேண்டும் என்று அன்று நிகழ்ந்த காந்தியின் உரை நிகழ்வில் கலந்து கொண்ட ராஜபாளைய நகர பெண்கள் தாங்கள் அணிந்திருந்த தோடுகள், மோதிரங்கள், வளையல்கள் என அணிகலன்களை தேசப்பணிக்காக சமர்ப்பணம் செய்தார்கள் என வரலாற்று பதிவுகளை பட்டியலிட்டுள்ளார் மதுமிதா அவர்கள். மேலும் அவரது சிறைவாசம் தமிழகம், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, ஒடிசா என 5ம் இணைந்திருந்த சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக பதவியேற்றது வரை விறுவிறுவென சொல்லும் அவர் குமாரசாமி ராஜா மறையும் பொழுது அவருடைய வங்கி கணக்கில் 548 ரூபாய் மட்டுமே இருந்தது என எழுதியுள்ளார். அத்தோடு தம் வீடு முதல் கொண்டு அனைத்தையும் மக்களுக்கு அர்ப்பணித்தவர் என்பதும் வரலாற்றில் நினைவு கூற தகுந்த மகத்தான செய்தியாக ராஜா விட்டு சென்றிருக்கிறார் என்கிறார். இது போன்ற அரிய தகவல்களை அறிய வாங்குங்க, வாசியுங்க நமது மண்வாசம்.